பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க sin squared x minus 5 sin x plus 4 is equal to 0. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது வந்து என்னது நார்மலாக எக்ஸ் ஒயில் இல்லாமல் சைனில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். sin square x minus 5 sin x plus 4 is equal to 0. ஓகே, sin squared x ஒன்றும் கிடையாது, நமக்கு என்னதுன்னா sin x னுடைய தி ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ மைனஸ் 5 sin x plus 4 is equal to 0. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு sin x is equal to y என பிரதியிட. sin x ஆவே வந்து கண்டுபிடிக்கலாம், பட் நம்ம வந்து அப்படி பழகல இல்ல. எக்ஸ் ஒய்ன்றதுன்னா நமக்கு இருபடி சமன்பாடு ஈஸியாக தெரியும். ஸோ அதுக்காக பண்ணுறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5y ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது வந்து என்னது நமக்கு தெரிஞ்ச ஒரு இருபடி சமன்பாடு தான். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த 4 வந்து 2ஆக பிரிக்க போகிறோம். என்ன கண்டிஷனோட பிரிக்க போகிறோம் அப்படின்னா வந்து அதனுடைய பெருக்கல் பலன் வந்து என்னது +4 வரணும், கூட்டல் பலன் வந்து என்னது -5 வரணும். ஓகே, ஸோ நமக்கு என்னது பெருக்கல் பலன் வந்து +4 வரணும். ஸோ நமக்கு தேவையான நம்பர் வந்து என்ன அப்படின்னா -1 -4. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த -1 -4 பெருக்கும் போது என்ன ஆயிரும்னா +4 மாறிடும், கூட்டும் போது என்னன்னா -5 ஆயிரும். ஸோ அதனால நமக்கு தீர்வு என்ன அப்படின்னா வந்து y -1, அதாவது காரணிகள் வந்து y -1 y -4 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ தீர்வுகள் வந்து என்னது y இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இது வந்து என்னது y கிடையாது, இது வந்து என்னது sin x. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அதை எழுதிக்கலாம். ஸோ y is equal to sin x. ஓகே, if y is equal to 4, which implies sin x is equal to 4. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் sin வந்து என்னது எப்பயுமே வந்து -1க்கும் +1க்கும் நடுவில் தான் சுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ sin அப்போ வந்து 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த இதுக்கு தீர்வு கிடையாது. ஸோ அதை வந்து வார்த்தையில் எழுதியிருக்கேன். எனவே sin x is equal to 4 ஆக இருக்குமாறு எந்த ஒரு எக்ஸும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து y is equal to 1 அப்படின்னு பார்க்கலாம். y வந்து 1 இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும், sin x is equal to 1. சைனோட வந்து எந்த மதிப்புக்கு நமக்கு வந்து 1 கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு sin 90 டிகிரி வந்து 1. ஸோ sin π/2 is equal to 1. sin வந்து என்னதான் 90க்கு மட்டும் வந்து என்னது 1 கிடையாது. ஓகே, 90க்கு 1ங்கிறது என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ. ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துலயும் 1, இந்த இடத்துலயும் 1, இந்த இடத்துலயும் 1, இந்த இடத்துலயும் 1, இந்த இடத்துலயும் 1. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னன்னா அடுத்த சாப்டர்ல இதை பத்தி ரொம்ப அதிகமா பார்ப்போம். இருந்தாலுமே வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா நம்ம இங்க எழுதிக்கலாம். இங்க அதாவது sin x is equal to sin π/2, which implies x is equal to n pi plus minus 1 power n π/2. Okay, so here n belongs to z முழுக்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு சொல்யூஷன் வந்து என்னது x is equal to n pi plus minus 1 power n π/2. ஓகே, ஸோ n belongs to z. ஓகே, அதாவது என்னன்னா எண்ணிக்கையற்ற தீர்வுகள் கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இந்த படத்திலே வந்து என்னன்னா வந்துட்டு 1 2 3 4 5 தீர்வு இருக்கு. ஓகே, இப்போ வந்து என்னன்னா நீங்க எண்ணுக்கு பதிலாக 0 போடுங்க. எண்ணுக்கு பதிலாக 0 போட்டீங்க அப்படின்னா என்னது இந்த டைம் 0 ஆயிரும். -1 போர் 0 அப்படிங்கும் போது என்னது இது வந்து 1ஆ மாறிடும். ஸோ 1 பெருக்கல் π/2 ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து என்னன்னா எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க வந்து என்னது π. ஓகே, பிளஸ் -1 பவர் 1. ஸோ -1 பவர் 1ங்கிறது என்னது -1. ஸோ -1 பெருக்கல் π/2 அப்படிங்கிறது என்னது -π/2. ஸோ π - π/2ங்கிறது என்னது -π/2 இந்த வேல்யூ. ஸோ இப்படி வந்து என்னது ஈவன் நம்பர்லாம் கொடுக்கும்போது இந்த பக்கம் உள்ள வேல்யூ கிடைக்கும், ஆட் நம்பர்லாம் கொடுக்கும்போது என்னது இந்த பக்கம் உள்ள வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்படி வந்து என்னது இந்த எண்ணிக்கையற்ற தீர்வு தான் இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு. ஓகே, ஸோ இதனால இதுக்கு வந்து ஏன் எண்ணிக்கையற்ற தீர்வு இருக்குது, இது ஒரு இருபடி சமன்பாடா இருந்தும் ஏன் எண்ணிக்கையற்ற தீர்வு இருக்குது அப்படின்னா இதனுடைய கெழுக்கள் வந்து என்னது நமக்கு விகிதமுறி எண்கள் கிடையாது. இது வந்து என்னது நமக்கு sin x.
ஓகே, இது வந்து என்னது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதனால நமக்கு இங்க எண்ணிக்கையற்ற தீர்வுகள் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சாச்சு.